இன்னைக்கு இருக்க உலகத்துல எல்லாருக்குமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து அதிகமாக கண்டினியூஸாக யூசேஜ் தேவைப்படுது. அப்போ எஸ்பெஷலி யங் பீப்புள் பார்த்தீங்கன்னா, காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து கை வலி வருது. ஸோ என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த தம்மில பெயின் இருக்கு டாக்டர் ரொம்ப. வந்த உடனே நாங்க கேட்குற கொஸ்டின் ஏன்பா நிறைய மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டா, அப்புறம் சிரிப்பாங்க. ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ரிப்பிட்டேட்டிவ் யூசேஜ் இந்த தம்மில பண்ணும்போது, எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் நிறைய பண்ணுவாங்க. ஒரு விரல்ல பண்ணுவாங்க, 2 விரல்ல பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்டிங் பண்ணும்போது அதுக்கு பேர் டெக்ஸ்டிங் தம் அல்லது ஸ்மார்ட் ஃபோன் தம் அப்படின்னு ஒரு புது டெர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது வந்து வருது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ரிப்பீட்டட் யூசேஜ்ல அந்த ஜாயிண்ட்ஸ் வந்து என்ன இன்ஃப்ளேம் ஆயிருக்கும். சில பேருக்கு டெண்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தசை நார் வந்து என்ன ஆயிருக்கும் வீங்கி, அது சைனோவைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டீனோசைனோவைட்டிஸ் வரலாம். அது இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு ப்ராப்பர் பொசிஷன் கரெக்ட்டான முறையில வைக்காம ஃபோன யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கார்பல் டனல் சிண்ட்ரோம். இதுக்கு வரக்கூடிய நர்வ் கம்ப்ரஷன் ஆகலாம். இந்த மாரி நெறைய சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்து இந்த தம்ப ஒட்டியும், ரிஸ்ட்ட ஒட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதிகமா ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றவங்களும், ஆஃபீஸ்க்காக நெறைய டெக்ஸ்டிங் பண்றவங்க வந்து வந்து ஒரு அளவுக்கு மேல அத பண்ண வேண்டாம். ஸோ உங்களுடைய அந்த தம்மோட ஸ்ட்ரெயின குறைங்க. ப்ராப்பர் பொசிஷனிங்ல வச்சு நீங்க ஃபோன யூஸ் பண்ணுங்க. கன்டினியூஸா யூஸ் பண்ணா கொஞ்சம் பிரேக் குடுத்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாரி பண்ணும்போது தம் ப்ராப்ளம் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லலாம் வர்றத குறைக்க முடியும்.